ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை பல்குண சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆமலக்கி ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதம் இருப்பதாலும் இந்த விரத மகிமை கேட்பதாலும் சகஸ்ர கோதான பலன் கிடைக்குமா. மேலும் இந்த விரத பலனாக தன தானிய சம்ருத்தி உண்டாகும். எல்லா புண்ணிய நதியில் ஸ்நானம் செய்த பலன், மேலும் வாஜ்பேயம் போன்ற உயர்ந்த யக்ஞ பலன்கள் கிடைக்குமா. மேலும் சகல பாபங்களும் அழியும். இறுதியில் விஷ்ணு லோகம் அடைவர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஏகாதசி ஆமலக்கி ஏகாதசின்னு பார்த்தோம். ஆமலக்கி என்றால் நெல்லிக்காய். நெல்லி மரம் ஹரிஸ்வரூபம். நெல்லிக்காய்க்கு ஹரிபலம் என்று பெயர். ஹரிப்பிரியா என்றும் சொல்வர். அதனால் துவாதசி பாரணையில் நெல்லிக்காய் சேர்ப்பது மிக மிக அவசியம், மிக விசேஷமானது. இந்த ஏகாதசி விரத மகிமையானது பத்ம புராணத்தில் தர்மராஜா யுதிஷ்டருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்வது போல அமைந்துள்ளது. யுதிஷ்டர் கேட்க ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த ஏகாதசிக்கு ஆமலக்கி ஏகாதசியின் பேரு. யார் ஒருவர் இந்த ஏகாதசி விரதம் இருந்து நெல்லி மரத்தடியில் ஹரியை பூஜித்து ஹரி ஸ்மரணமாகவே இருந்து கண் விழித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சஹஸ்ர கோதான பலன், அதாவது 1000 காராம் பசுக்களை தானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார். இது மாந்தாதா சக்கரவர்த்திக்கும் வசிஷ்டருக்கும் இடையில் நடக்கும் சம்வாதமாக இந்த விரத கதை அமைந்துள்ளது. இதை கிருஷ்ண பரமாத்மா தர்மராஜா யுதிஷ்டருக்கு சொல்கிறார். வசிஷ்டரை பார்த்து மாந்தாதா சக்கரவர்த்தி கேட்கிறார், ஹே பிரம்மன், இந்த ஆமலக்கின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லி மரம் எப்படி உற்பத்தியாச்சு? எனக்கு அதை தெரிந்து கொள்ள ரொம்ப விருப்பமா இருக்கு. அது எப்படி பவித்திரமானது? அதை எப்படி நம்முடைய பாபத்தை அழிக்கிறது? எப்படி இந்த ஆமலக்கி மரத்தின் கீழே நம்ம ஜாகரணம் செய்ய வேண்டும்? பூஜித்தால் எதனால நமக்கு சகஸ்ர கோதான பலன் கிடைக்கும்? அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்கிறார். வசிஷ்டர் சொல்றார், முன்னொரு காலத்துல சிருஷ்டிகர்த்தாவானவர் எவ்வளவோ ஒரு 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சு ஒரு கல்பம் முடிந்தது. அப்போ சமுத்திரங்கள்ல ஒன்று கூடி பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எல்லா லோகமும் மறைந்து போயிட்டான். ஸ்தாவரம் ஜங்கம்னு நடப்பவை நடக்காதவை, பறக்கக்கூடியது அசையக்கூடியது அசையாததுன்னு கல் மண் செடி கொடிகள் தேவதைகள் அசுரர்கள்னு எல்லாமே மறைந்து போயாச்சு. பகவான் மட்டும் பரமாத்மாவாக இருந்து கொண்டு தன்னைத்தானே ஆத்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ பரமாத்மாவுடைய முகத்துல இருந்து ஒரு துளி நீரானது பூமியில வந்து விழுந்ததாம். எப்படி ஒரு விதையில இருந்து மரம் வரும் இல்லையா, அது போல இந்த பரமாத்மாவுடைய முகத்துல இருந்து வந்த ஒரு நீர்த்துளியில இருந்து ஒரு மரம், மிகப்பெரிய மரம், தாத்ரின்ற மரம், நிறைய கிளைகளோட ரொம்ப செழிப்பா அப்படியே நிறைய காய்களோட உருவாகியதாம். இந்த நெல்லி மரம் தான் எல்லா விருட்சங்களுக்கும் முன்னால் ஆதியில உருவானது. அதனால இதுக்கு ஆதி விருட்சம்னு பேரு. தாத்ரி ஆமலக்கின்னு இதற்கு பேரு. அமலம் என்றால் தூய்மை, அதனால இதுக்கு ஆமலக்கின் பேரு. தன்னிடம் வருபவர்களை, தன்னை ஆசிரியப்பவர்களை தூய்மைப்படுத்துறதுனால இதுக்கு ஆமலக்கின் பேரு. பிரம்மானால முதல்ல இந்த நெல்லி மரம் தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் எல்லா ஜீவன்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள் எல்லாரும் அப்புறம் தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். இவர்கள் எல்லாருமே பூலோகத்துல சுத்தி வந்துட்டு இருக்கா. அப்போ முதல்ல அந்த நெல்லி மரம் உருவாச்சு இல்லையா, அதை பாக்குறா. பார்த்தோன்னே இது பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கே, இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு வாழ நினைச்சு நிக்கிற போது அங்க அவர்களோட கேள்விக்கு அசரீரியா பதில் கிடைக்கிறது. என்னன்னா, இந்த மரத்துக்கு ஆமலக்கி விருட்சம்னு பேரு. இது ரொம்ப புண்ணியமான விருட்சம், பரம பவித்திரமானது, வைஷ்ணவ சாநித்தியம் உண்டு. இந்த நெல்லி மரத்தை யார் நினைச்சிருந்தாலும் கோதான பலன் கிடைக்கும். எங்க இருந்தாலும் நெல்லி மரத்தை ஒரு கணம் நினைச்சா போரும், பஸ்மாட்ட தானம் செய்த புண்ணியம் கிடைக்குமா. நெல்லி மரத்தை ஸ்பர்ஷம் செஞ்சா, அதனும் தொட்டா 2 மடங்கு புண்ணியம் கிடைக்கும். பாபம் எல்லாம் அழியும், புண்ணியம் எல்லாம் விருத்தி ஆகிறதாம், கோதான பலனும் கிடைக்கிறது. மேலும் இந்த நெல்லிக்காயை பக்ஷணம் செய்தால் 3 மடங்கு பலன் கிடைக்குமா. அதனால எல்லோரும் பக்தியுடன் இந்த ஆமலக்கி மரத்தை போற்றி புகழ்ந்து வணங்கணும். இது பாப நாசினி, ஒருவரோட எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடியது. இதுக்கு வைஷ்ணவி, ஹரிப்பிரியான்றெல்லாம் பேருண்டு. இதெல்லாம் பகவான் ஆகாஷவாணியா மேல அசரீரியா சொல்றார். அரச மரத்துக்கு மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி, அக்ரத சிவரூபாய, விருக்ஷராஜாய தே நமகன்னு சொல்லி நம்ம வணங்குவோம் இல்லையா. அது போல நெல்லி மரத்திலும் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. என்னென்ன தேவதைகள் இருக்கு அப்படின்னா, நெல்லி மரத்தோட வேர்ல சாக்ஷாத் ஹரிநாராயணனே சாநித்தியமா இருந்துருக்கார். அதுக்கு மேல பிதாமகரான பிரம்மா இருக்கார். மத்திய பாகத்துல ஸ்ரீருத்ரன் பரமேஸ்வரன் வாசம் செய்யறார். கிளைகள்ல எல்லாம் முனிவர்கள், மேலும் சிறு கிளைகள்ல சில தேவதைகள், இலைகள்ல சில தேவதைகள், பூக்கள்ல மருத்கணங்களும், நெல்லிக்கனிகள்ல பிரஜாபதியும் இருந்து வாசம் செய்கின்றனராம். அதனால விஷ்ணு பக்தியுடன் இருப்பவர்கள் இந்த தாத்ரி என்னும் ஆமலக்கியை அவசியம் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆகாஷவாணியா பகவான் மகாவிஷ்ணுவே சொல்றார். எல்லாரும் இங்க யாருமே இல்லையே, குரல் மட்டும் வருது, யாருன்னு எல்லாம் சுத்தி முத்தி திரும்பி பாக்குறா. எங்க சந்தேகத்தை நீங்க தீர்த்தேளே, நீங்கெல்லாம் என்ன, நீங்க என்ன தேவதையா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்றா. அந்த குரல் சொல்றது ஆகாஷவாணியா அந்த குரல் சொல்றது. அப்போ பகவான் பிரத்யட்சமாகல சொல்ற வாய்னால அந்த குரலாக
தெளிவாக சொல்றார். அவ்வளவுதான். நான் தான் விஷ்ணு, நான் தான் பரமாத்மாவா இருக்கேன். இந்த பூதங்களுக்கும் புவனங்களுக்கும் நான் தான் கர்த்தா, நான் சனாதனனா, என்றும் எங்கும் நீக்கமர நிறைஞ்சு இருக்கேன். தேவதேவனோட இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்துல அவளும் விழுந்து நமஸ்கரிக்கிறாளாமா. அந்த வாக்குக்கு சொந்தமானவர் பரமாத்மான்னு நினைச்ச உடனே அவளுக்குலாம் விஸ்மயமா அப்படியே உருகி போறாளாமா. ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரம்பொருளை ஸ்துதி செய்யறாளாமா. ஹே பரமாத்மா, அச்சுதா, நாங்கள்லாம் உன்னை வணங்குகிறோம். அனந்தா, தாமோதரா, யக்ஞேஷா, உனக்கு நமஸ்காரம், நாங்கள் உன்னை வணங்குகிறோம்னு பல பல விதமா சொல்லி ஸ்துதி செய்யறாளாமா. அதை கேட்டு பகவான் ரொம்ப மகிழ்ந்து போய், உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன வேணுமோ அதை கேளுங்கன்னு சொல்ல, ரிஷிகள்லாம் மனிதர்களான நம்மளுடைய நன்மைகளுக்கே நம்ம அது நலம் வேண்டிய கேட்பார்களாம். அதனால அவர்கள்லாம் கேட்கிறான், பகவானே நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு விரதத்தை உபதேசம் பண்ணுங்க. அந்த விரதத்தினால எல்லாருக்கும் நல்ல தன தான் சம்பிருத்தி உண்டாகணும், ஸ்வர்க்கம் மோட்சம்னு ரெண்டும் கிடைக்கணும், எல்லாருடைய கஷ்டம் எல்லாம் தீரணும், புண்ணிய விருத்தி உண்டாகணும், ஆத்ம சந்தோஷம் கிடைக்கணும், பகவானுக்கு பிரீத்தியானதா இருக்கணும், ரொம்ப கஷ்டப்படாம அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி பலன் நிரம்ப கிடைக்கணும், உங்க லோகம் உங்க சமீபத்துல உங்க இருப்பிடத்துக்கே நாங்க சேரணும், அப்படிப்பட்ட ஒரு விரதமா எளிமையா எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ரிஷிகள்லாம் கேட்கிறா. அதானும் இவ என்ன சொல்றன்னா, நேரடியா மோட்சம் கேட்கல, ஒரு கர்மானுஷ்டானத்தை பண்ணி அது மூலமா பக்தி செய்து ஞானம் விருத்தியாகணும், சித்த சுத்தி ஏற்படணும், அப்புறம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சு உன்னுடைய பாத நடு கடைசியா கிடைக்கணும்னு சொல்லி பகவான்கிட்ட விண்ணப்பம் பண்றா. பகவானும் ரொம்ப சந்தோஷப்பட உடனே பகவான் சொல்ற, இந்த சிருஷ்டியோட ஆரம்ப காலத்துல இருந்ததை பத்தி அவர்களுக்கு சொல்ற. என்னன்னா, இந்த பல்குண மாச சுக்லபக்ஷ துவாதசியானது புஷ்ய நட்சத்திரத்தோட கூடி வந்தா அது எல்லா பாபங்களையும் நீக்கக்கூடியது. அதானும் ஏகாதசி துவாதசிக்கு ரெண்டுமே தேவதையானவர் ஹரி என்னும் மகாவிஷ்ணு தான். அதனால அவருக்கு ரெண்டுமே பவித்திரமானது. இந்த ஏகாதசிக்கு ஆமலக்கி ஏகாதசின் பேரு. நீங்க இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அந்த தினத்துல விழித்திருந்து ஹரியை ஸ்மரணம் பண்ணணும். அதனால நீங்க எல்லா பாபங்கள்ல இருந்து விடுபட்டு நீங்க கேட்ட எல்லா தன தானிய சமிருத்தி எல்லாம் உண்டாகும். இதனால சகஸ்ர கோதானம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும். இந்த தினத்துல நீங்க ஆமலக்கியை பூஜித்து விரதம் இருந்தால் இகப்பர சுகம்னு ரெண்டுமே கிடைக்கும். இங்கவும் நீங்க எல்லா சுகத்தோட சௌக்கியத்தோட மகிழ்ச்சியோட வாழ்வீர்கள். இறுதியில அச்சுதனுக்கு சமமாவீர்கள். விஷ்ணு லோகமும் உங்களுக்கு நிச்சயம். உடனே ரிஷிகள்லாம் மகாவிஷ்ணு பார்த்து கேட்கிறா, இந்த விரத விதியும் பூஜா விதி தான் என்ன, எப்படி அனுஷ்டானம் பண்ணம் சொல்லி கேட்கிறா. மகாவிஷ்ணு சொல்ற, அதானும் இது திரிதின விரதம். திரிதினம் 3 நாட்கள் இருக்கக்கூடியது. தசமியில ஆரம்பிச்சு 3 நாட்கள், தசமியில ஒரு வேளை அன்னம் எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசியாம் நிராகாரன்னு, ஏகாதசி அன்னைக்கு சுத்த உபவாசம், அன்னம் கிடையாது. அன்று ஊன் உறக்கத்தை விட்டு பகவான் ஸ்மரணமாவே இருக்கணும். சாதம் சாப்பிட அன்னம் இல்லாமல் அவரவர் உடல் நலத்துக்கேற்ப ஆகாரம் எடுத்துக்கலாம். அடுத்த நாள் பாரணை செய்யணும். அச்சுதா, நீதான் எனக்கு புகழ்னு இருக்கணும். பொதுவாக இந்த இது போன்ற விரத தினங்கள்ல கெட்ட நடவடிக்கை கொண்டவர்களோட பேசுதலோ பார்த்தலோ கூடாது, வேண்டியதில்லை. ஏன்னா அன்றைக்கு நாம் பகவானுக்கு உபவாசமாக பகவானுக்கு பக்கத்திலேயே இருக்கிறோமாமா. அதனால இது ஹரி தினம். அன்றைக்கு குளிக்கிற போது கூட அந்த ஜலத்துல கூட எப்படி நினைச்சுக்கணுமா, ஜலமே நீதான் எல்லா ஜீவன்களுக்கும் உயிரை தக்க வைக்கிற, நான் ஸ்நானம் செய்தது எல்லா நதிகளையும் ஸ்நானம் செய்ததாக ஆகட்டும்னு அந்த ஏகாதசி தினத்துல கூட விரதம் இருக்கிறவாள் இப்படி நினைச்சு ஸ்நானம் செய்யணுமா. இந்த ஆமலக்கி ஏகாதசி என்று பரசுராமரை பூஜிக்க வேண்டும். ஸ்வர்ணமயமான பிம்பத்தை ஒரு பிரதமையை உருவாக்கியோ அல்லது வரைந்தோ, குறிப்பாக இந்த பூஜையானது நெல்லி மரத்தடியில் கோலமிட்டு தீபமேற்றி நெல்லி மரத்தடியில தான் செய்யணும். இப்போ யாரும் அப்படி செய்ய முடியாது இல்லையா, அதனால நெல்லி கிளை எடுத்துன்னு வரலாம், அல்லது நெல்லிக்காய் வைத்து பூஜிக்கலாம், அதனால தவறில்லை. அதையே ஹரிநாராயணனாக பாவித்து பூஜிக்க வேண்டும். சிவராத்திரி போல இது ஹரிராத்திரி. அதனால் அன்று முழுவதும் விழித்திருந்து ஸ்தோத்திரங்கள் பாடல்கள் பகவான் நாமங்களை சொல்லி அன்றைய தினம் ஹரிஸ்மரணமாக கழிக்க வேண்டும். நெல்லி மரத்தை 108 முறை அல்லது 28 முறை பகவான் நாமம் சொல்லி பிரதட்சணம் செய்ய வேண்டும் சொல்லப்படுறது. மறுநாள் தட்சிணையுடன் பிராமண போஜனம் செய்து பாரணை செய்தால்தான் ஏகாதசி விரதம் பூர்த்தியாகும். இதெல்லாம் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே ஆகாசவாணியா உபதேசம் என்றார். இதெல்லாம் மாந்தாத்தா கேட்க வசிஷ்டர் சொல்றார், யார் இந்த ஆமலக்கி ஏகாதசி விரதம் இப்படி அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்தால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ, எல்லா தானமும் செய்தால் என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ, வாஜ்பேயம் போன்ற எல்லா யஜ்ஞங்களும் செய்து அதனால் என்னென்னவெல்லாம் கிடைக்குமோ அந்த பலனெல்லாம் இந்த ஏகாதசி ஒரு நாள் அனுஷ்டானத்தால் நிச்சயம் கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை.
இல்லை. விரதங்களே உத்தமமான விரதம் ஏகாதசி விரதம். அதிலும் இந்த ஆமலக்கி ஏகாதசி இன்னும் சிரேஷ்டமானது. பகவானுடைய வார்த்தை கேட்டு அன்றிலிருந்து ரிஷிகள்லாம் இதை அனுஷ்டானம் பண்ண ஆரம்பித்தார்களாம். அதனால் அனைவரும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டித்து ஹரியின் பேரருளை பெறுவோம். அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜ நஷ்யந்தி சகலாரோக சத்யம் சத்யம் வதாமியகம். இந்த தினத்தில் பரசுராமரை பூஜிப்பது விசேஷமானது. அதனால் ஸ்ரீ பரசுராம அஷ்டாவிம்சதி நாமாவளி பார்க்கலாம். ஸ்ரீ பரசுராம அஷ்டாவிம்சதி நாமாவளிகி. ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ பூபாரபரணார்த்தாய மாயா மானுஷ விக்கிரகாய நமஹ. ஓம் ஜனார்தனாம்ச சம்பூதாய நமஹ. ஓம் ஸ்தித்யுத்பத்யப்யயேஸ்வராய நமஹ. ஓம் பார்கவாய நமஹ. ஓம் ஜாமதக்ஞாய நமஹ. ஓம் பித்ராக்ஞா பரிபாலகாய நமஹ. ஓம் மாத்ருப்ராணப்ரதாய நமஹ. ஓம் ஸ்ரீமதே நமஹ. ஓம் க்ஷத்ரியாந்தகராய நமஹ. ஓம் பிரபவே நமஹ. ஓம் ராமாய நமஹ. ஓம் பரசுஹஸ்தாய நமஹ. ஓம் கார்த்தவீர்யமதாபஹாய நமஹ. ஓம் ரேணுகா துக்கசோகக்னாய நமஹ. ஓம் விஷோகாய நமஹ. ஓம் சோகநாசனாய நமஹ. ஓம் நவீன நீரதஷ்யாமாய நமஹ. ஓம் ரக்தோத்பலபிலோச்சனாய நமஹ. ஓம் கோராய நமஹ. ஓம் தண்டதராய நமஹ. ஓம் தீராய நமஹ. ஓம் பிரம்மண்யாய நமஹ. ஓம் பிராமணப்பிரியாய நமஹ. ஓம் தபோதனாய நமஹ. ஓம் மகேந்திராத்ரௌண்யஸ்ததண்டாய நமஹ. ஓம் பிரசாந்ததியே நமஹ. ஓம் சித்தகந்தர்வச்சாரணைருபகீயமானச்சரிதாய நமஹ. ஓம் ஜன்ம மிருத்யுஜரா வியாதி துக்கசோகபயாதிகாய நமஹ. பாயாத்வோ ஜமதக்னிவம்சதிலகோ வீரவ்ரதாலங்கிருதோ ராமோ நாம முனீஸ்வரோ நிருபவதே பாஸ்வத்குட்டாராயுதः येनाशेषहता हिताङ्गरुतिरैः सन्तर्पिताः पूर्वजाः भक्त्या चाश्वमके समुद्रवसना बूर्हन्तकारी कृता इति श्री परशुरामाष्टाविंशति नामावली समाप्ता। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्।